guys, நம்ம சேனல் சீரிஸ்ல இன்னைக்கு என்ன சீரிஸ் பார்க்க போறோம்னா ட்ரூ பியூட்டி சீசன் 1 எபிசோட் 12. கடைசியா லிம்ஜுக்கும் லீசுவும் கிஸ் பண்ணதோட முடிச்சோம். அது காங்சுஜன் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமா? சரி, டைரக்டா கண்டென்ட் கொள்ள போகலாம். லீசுவும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிம்ஜுக்கிங் கிட்ட அவரோட சைல்ட்ஹுட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு நிறைய இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்கனால அங்கே அதை பார்த்து வளர்ந்தது அவருக்கு பிடிக்காம அவங்க பாட்டியோட தான் வளர்ந்தாங்களாம். ஸோ பேரண்ட்ஸ் லவ்வே இல்லாமல் வளர்ந்தது, நான் தனிமையை தான் வாழ்ந்தேன் அப்படின்னு ஃபீலிங்காக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயின் நான் உனக்கு இருக்கேன்னு சொல்கிறாங்க. காங்சுஜன் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஃபீலிங்காக வீட்டுக்கு போனால் அங்கே அவங்க அப்பா நீ வாங்கின மார்க்கே கம்மி, இதில் நீ ஊர் சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லி அடிக்கிறாங்க. உடனே காங்சுஜன் அடிச்சிட்டிங்களா போதும்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்காக போயிட்டு அவங்க ரூம் டோரை சாத்திக்கிறாங்க. திடீர்னு லீசுவோ அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, அங்கே உள்ளே போய் பார்க்குறாங்க. சியாங்கோட சாங்லாம் வந்து ப்ளே ஆகுது. அங்கே ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து படித்தா சியாங் வந்து லிசுவு ஹன்சுஜன் பற்றி எழுதியிருக்காங்க. உங்களால தான் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கேன், நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லைஃப் லாங் நீங்கள் இருக்கணும் அண்ட் கண்டிப்பாக நான் இந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணிடுவேன்றாங்க. ஹீரோ இதெல்லாம் படிச்சுட்டு அழுதுட்டு ஹன்சுஜன் கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஹன்சுஜனும் இதை பார்த்துட்டு ரொம்பவே சேடாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு கார்காரன் வந்துட்டு ஒரு சிகரெட்டை இவங்க மேலே தூக்கி போட்டாங்க. ஹன்சுஜனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்டா டே இப்படி தான் வண்டி ஓட்டுவியான்னு சொல்லி கேட்குறப்போ அந்த கார் ஓட்ட டிரைவர் நின்று பின்னாடி வந்து என்னடா என்னைய மிரட்டுறியா, ஸ்கூல் பையன் தானே நீ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே வேற வழி இல்லை ஓடிதான் அவனு, நமக்கு ஃபைட் ஆகாதுன்னு சொல்லி லீசு அவங்கள பிடிச்சிருக்க லீசுவனால ஓட முடியல. லீசுவை தூக்கி வச்சுட்டு ஹன்சுஜன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் கீழே விழுந்துடுறாங்க. அந்த கார் டிரைவர் வந்து இதெல்லாம் உனக்கு தேவையாடா போய் வேலையை பாடுறான்னு துரத்தி விட்டுறாங்க. கடைசியில் ஹீரோ லீசுவும் ஹன்சுஜனும் ஒரு டிராக்டரில் போயிட்டு இருப்பாங்க. இங்கே லிம்ஜுக்கிங் ஹீரோயின் வந்து ஒரு பியூட்டிஷியன் கோச்சிங் சென்டருக்கு போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஹன்சுஜன் வந்து லீசுவோ கிட்ட தான் இருக்காங்க. லீசு அடிக்கடி ஃபோனை பார்த்துட்டு இருக்கோன்னே ட்ராமா கிரியேட் பண்ணிருக்கா, அதை கமிட் ஆகிட்டேன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த டெக்ஸ்டே வரலன்னு சொல்லி லீசுவை ரொம்பவே வரி பண்ணிட்டு இருக்காங்க. லிம்ஜுக்கிங் வந்து லீசுவுக்கு வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் இங்கே போனேன், அந்த கோச்சிங் சென்டர் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது, இவ்வளோ மணி தேவைப்படுது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்க ஷேர் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு லீசுவுக்கு வந்து நம்மளே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக யோசிச்சு எல்லாமே ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறாரு. ஹார்ட் ஷேப்லாம் காட்டி ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக இதை கெடுக்கிற மாதிரி லிம்ஜுக்கிங்கோட தம்பி வந்துட்டு அவங்கள போட்டு கலாய்ச்சிட்டு தள்ளி விட்டு விளையாண்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து எந்திரிச்சு அவங்கள அடிக்க போகிறப்ப தான் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறாங்க மேலே இருக்க டிஷர்ட் மட்டும்தான் அழகாக இருக்குது, கீழே இருக்க பேண்ட் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. இதை பார்த்து ஹீரோயின் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகி ஐயோ நான் காலை கட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. லீசு சிரிச்சுட்டே காலை கட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வீடியோ கால் முடிச்சோடனே அப்படியே லிசு படுத்து தூங்கிடுறாங்க. ஹன்சுஜன் வந்து வெளியில் மாட்டிக்கிட்டான். ஏன்டா என்ன லாக் பண்ண, கதவை திறடானா திறக்காமல் விளையாட்டுத்தனமாக அங்கேயே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் லீசு வந்து லிம்ஜுக்கிங் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் நேரில் போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூலுக்கு நம்ம கமிட்டட்ஸ்ன்னு தெரிய வேணாம்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. காங்சுஜன் வந்து புதுசாக ஒரு பொண்ணு தனியாக போகுதுன்னு சொல்லி அவங்க கூட நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு லிம்ஜுக்கிங் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா லிம்ஜுக்கிங்கோட ஓல்டு ஸ்கூல்மேட் தான். லிம்ஜுக்கிங்கை புள்ளி பண்ணுறப்போ அவங்க தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பழசெல்லாம் ஞாபகம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இடத்துல இருக்கக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாதுன்னு டக்குன்னு காங்சுஜனோட கையை பிடிச்சி எடுத்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. காங்சுஜன் எல்லாமே நோட் பண்ணுறாங்க. என்ன வியர்டாக நடந்துக்கிறான், என்னதான் பிரச்சனையாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பிக்சரை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணப்போ அவங்களுக்கு செகண்ட் பிளேஸ்லையும் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு அந்த புள்ளிகளும் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லஞ்ச் டைம் வருது. அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றப்போ அந்த பழைய ஸ்கூல்மேட் பொண்ணு என்ன ஞாபகம் இல்லையா, உங்கள் ஸ்கூல் தான், எனக்கு உங்களுக்கு தெரியுன்றாங்க. ஆனால் ஹீரோயின் லிம்ஜுக்கிங் வந்துட்டு இல்லை எனக்கு ஒன்று தெரியாது, அந்த ஸ்கூல் பெருசு, அதனால உன்னை பற்றி எனக்கு தெரியாது, என் வேலை உண்டு நான் ஒன்றுன்னு இருந்தேன், என்கிட்ட இனிமேல் இதை பற்றி பேசாதுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னும் எல்லாமே வியர்டாக இருக்குன்னு சொல்லி காங்சுஜன் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த பொண்ணும் ஹீரோயின் எதுவுமே டார்ச்சர் பண்ணாமல் அதோட விட்டுருச்சு. ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் காமிக் ஸ்டோரில் ஹீரோவை வந்து மீட் பண்ணுறப்போ ஒரு கீ செயின், ஸ்வெட்டர் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா டூல்ஸும் கொடுத்து யூடியூப் பார்த்து இதை கற்றுக்கோன்னு சொல்லி எல்லாமே கொடுக்குறாங்க. ஹீரோவும் சரி நான் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லி ரொம்பவே க்யூட்டான பாய் ஃப்ரெண்டாக நடந்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனால் தான் தெரியுது இந்த கண்டெஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் லிம்ஜுக்கிங் தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க அதை கண்டக்டில் புள்ளிகளை தோக்கடிச்சு வின் பண்ணுன்றது அது ஒரு பெரிய செலிப்ரேஷனால அவங்க கண்டக்ட்
கண்டுக்கல, அதை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஆனால் புலிகளுக்கு டவுட் ஆகுது, யார் அவள் என்னையே தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த புலி கேர்ள்ஸ் எல்லாரையும் சேர்ந்து இப்போ நியூவாக சேர்ந்த பொண்ணை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொன்னே பண்ணியானோடனே அந்த பொண்ணு இல்லை எனக்கு யாருன்னு தெரியாது சொல்லி சமாளிச்சுட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை அடிக்க போகிறாங்க. அப்பயும் நம்ம ஹீரோயின் லிம்ஜுக்கிங் கண்டுக்காம அங்கேருந்து போகிறாங்க. கங்சுஜன் இதை பார்த்துட்டு யார் நீங்கள், எந்த ஸ்கூல், நீங்கள் எதுக்கு இவ்வளோ மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்க போகிறாங்க. ஆனால் அப்பயும் புலிஸ் வரல. டக்குன்னு வந்துட்டு லிம்ஜுக்கிங் இவங்களாம் என்னோட ப்ராஜெக்ட் டீம்மேட், இங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க. லிம்ஜுக்கிங் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் நீ எனக்கு அன்றைக்கி ஹெல்ப் பண்ணல, நான் எவ்வளோ தனிமையாக இருந்தேன்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை அவங்க என்னையும் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அதான் அப்படி பண்ணிட்டேன் சாரின்னு கேட்டோன்னே ஹீரோயின் சரி ஓகே இந்த டாபிக் இதுக்கு மேலே பேச வேணாம், இதோட விட்டுறலான்னு அங்கே இதை பற்றி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே லிம்ஜுக்கிங் லீசு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. லீசு இவ்வளோ கஷ்டப்பட்டியா நீ அந்த ஸ்கூலில், இனிமேல் நான் இருக்கேன் உனக்குன்னு ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஸ்கூலில் ஹீரோயின் தான் அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணனால அவங்க ஸ்கூலோட ப்ரொமோஷனுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஹான்சிஜன் அதே கிரவுண்டில் தான் விளையாண்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்காங்க. கங்சுஜனுக்கு அப்போ ஒரு டெக்ஸ்ட் வருது, நம்ம புலிகள் கிட்டேருந்து நிறையா ஓல்டு பிக்சர்ஸ் வர மாதிரி. டக்குனு ஹீரோயின் நடந்து போகிறப்போ அந்த புதுசாக வந்த பொண்ணு இடிச்சிடுறாங்க. அப்போ செயின் வந்து கீழே வந்துடுது. 2 பேருமே பாஸ் பற்றி பேசக்கூடாதுன்றதுக்காக 2 பேரும் குடுகுடுன்னு ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. செயினை பற்றி யோசிக்கவே இல்லை ஹீரோயின். அந்த செயினை கங்சுஜன் எடுத்துடுறாங்க. செயினை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டு இருக்கப்போ ஹன்சுஜனும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு காயின் மாதிரி கிடைக்குது, இதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்னை கோவப்படுத்தாது, எனக்கு அந்த செயின் வேணும்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. அந்த செயின் கிடைக்கிற வரைக்கும் நான் ஸ்கூலை விட்டு போகவே மாட்டேன்றாங்க. ஹன்சுஜன் பார்த்துட்டு இதெல்லாம் சில்லறத்தனமாக இருக்குது, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்தா ஐயோ பாவம் இவ்வளோ தேடாலேன்னு சொல்லி அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேடிட்டு இருக்க இடத்துல கங்சுஜன் இதோ என்கிட்ட இருக்கனோடனே உங்ககிட்ட தான் இருக்கா கொடு அப்படின்னு சொல்லி லிசு கேட்குறப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஃபயரில் தூக்கி போட்டுடுறாங்க. இதையே அங்கே போட்டேன்னு சொல்லி கேட்குறப்போ உனக்கு ஏன் என் மேலே லவ் வரல, அவன் மேலே லவ் வந்திருக்கு, அவளோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியும்லன்னு சொல்கிறப்போ லிசு எனக்கு எல்லாமே அவளை பற்றி தெரியும், நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், நீ என்னோட ஃப்ரெண்டுன்றாங்க. கங்சுஜன் இதை கேட்டோன்னே ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. எத்தனை வாட்டி கங்சுஜன் கேட்டாலும் இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு லீசுவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நைட் ஹன்சுஜன் வீட்டில் இருக்கப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, ஐயோ நம்ம அவளை விட்டுட்டு வந்துட்டோமே, செயின் கிடைக்கிற வரைக்கும் ஸ்கூலை விட்டு போக மாட்டோன்னு சொன்னால் போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போய் பார்க்குறாங்க. அதே டைமில் லீசுவும் ஸ்கூலுக்கு என்டர் ஆகிறாங்க. செயின் கிடைக்கல, வா பரவாயில்ல போகலான்னொன்னே இல்லை எனக்கு அந்த செயின் தான் வேணுன்றாங்க. லீசு நான் தானே வாங்கி கொடுத்தேன், என்னோடய செயின் வாங்கி தரேன்னா இல்லை எனக்கு அந்த செயின் தான் என்னோடய செயின், எனக்கு அதான் வேணும்னு சொன்னோன்னே இதை பார்த்து ரொம்பவே ரொமான்டிக் ஃபீல் ஆகி புது செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் அதான் பழைய செயின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது போட்டு விட்டுட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தா ஹன்சுஜன் ஓகே அவள் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. டக்குன்னு செக்யூரிட்டி வந்துட்டாங்க, அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. ஓடி ஒரு பக்கம் ஒளியலான்றப்போ தான் நம்ம ஹீரோயினோட கிளாஸ் டீச்சரோ ஹீரோயினோட அக்காவும் ஒன்றா இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. பார்த்தோன்னே சரியான ஷாக். எல்லோரும் ஒளிஞ்சிட்ருக்காங்க, ஏன்னா செக்யூரிட்டி கிட்ட மாட்டினா ஒரு பெரிய விஷயம் ஆயிரும்னு சொல்லிட்டு. கங்சுஜன் எல்லா பிக்ஸுமே கேட்குறாங்க. அந்த புலிகள் உனக்கு எதுக்கு வேணும்னா எனக்கு அவளை பிடிக்கல, அவளை ஏதாச்சும் நான் ஹர்ட் பண்ணாதுக்காக தான் கேட்குறேன்னொன்னே இதுதான் சான்ஸ்ன்னு எல்லா பிக்சர்ஸுமே அனுப்புகிறாங்க. ஹீரோ லீசு, ஹீரோயின் லிம்ஜுக்கிங், அவங்க அக்கா, அவங்க கிளாஸ் டீச்சர்னு எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ என்ன தான் நடக்குது, என்ன பண்ணுறீங்க, என் கிளாஸ் டீச்சரும் என் அக்காவுமான்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போது லீசுவை தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் புலிஸ்லாம் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட வரதை வந்து ஹன்சுஜன் நோட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ வந்து ஒரு பொண்ணை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பியே லிம்ஜுக்கிங், அவளோட ஓல்டு ஃபோட்டோ பார்க்குறியான்னு சொல்லி காட்டுறாங்க. இதுதான் அவனோடனே இல்லை நான் நம்ப மாட்டேன்றாங்க. இங்கே பார்த்துக்கோ இப்படி தான் இருந்தால் அவள் ஸ்கூலில், இப்போ இப்படி ஆனான்னு தெரில, அவளை நாங்கள் வந்து ஒரு அடிமையாக வச்சுருந்தோம், இப்படி தான் ட்ரீட் பண்ணோன்னு அவளை கஷ்டப்படுத்தின வீடியோலாம் காட்டுறாங்க. அதை பார்த்து ஹன்சுஜனுக்கு கோவம் வந்து ஃபோனை போட்டு உடச்சிட்றாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிச்சாலும் இனிமேல் அவளை தொந்தரவு பண்ணாலும் நான் ஒன்று சாவடிச்சிருவேன்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோனை ட்ராப் பண்ண ஹீரோ வந்திருக்காரு. பாய் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே போக மனசேல திரும்பி வெளில வந்தோடனே ஹீரோ வந்து திரும்பியும் கிஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் அந்த ஸ்கூலில் ப்ரொமோஷனுக்காக நிறைய பிக்சர்ஸ் எடுத்த போஸ்டர்ஸ்லாம் நிறையா வைக்கிறாங்க. அதில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் ஹீரோனோட அம்மாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு இன்னும் கோவம், படிக்காமல் இந்த வேலையை வேறு பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்னு. அதே டைம் இதெல்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி ஜாலியாக நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு என்டர் ஆகிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்னர் கிடைச்சாச்சு, எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட இப்போது. ஆனால் ஒருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக ஹீரோயினை பார்க்குறத நோட் பண்ணுறாங்க. ஏன் எல்லாம் இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு
கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. எல்லாருமே வியர்டாக பார்க்குறாங்க. யாரோ ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறத எட்டி பார்த்தா அவங்க பழைய ஸ்கூலில் கஷ்டப்பட்ட அந்த வீடியோ இருக்குது. அதை பார்த்து அடுத்த செகண்ட் அழுதுகிட்டே வெளில ஓடி போகிறாங்க. அப்போ டக்குனு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ வராங்க. ஹீரோட கையை கூட பிடிக்காம அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. யாருமே ஹீரோ கூட இருக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடாக இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு பார்க்கணுன்னா என்னோட சேனல் சீரிஸ் சசிகலா எல்லா எபிசோட்ஸையும் மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு என்ன சீரிஸ் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.